ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குங்க ஒரு நல்ல அற்புதமான இடத்துல தற்பொழுது குரு பகவான் உள்ளவட்டார். உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். குடும்பத்தில் இதுவரையிலும் தடைபட்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் டக்குன்னு நடக்கும். எதெல்லாம் மந்தமாக போய்கிட்டு இருந்ததோ, எதெல்லாம் கொஞ்சம் முடியலை, எங்களால் நடத்த முடியலை, அதுக்கான பணம் இல்லை, அதுக்கான விஷயங்கள் அமைஞ்சு வரலை, கைகூடி வரலை, கல்யாணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு நல்ல வீடு கட்டுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம், சுப விஷயங்கள், தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் தடைகள் விலகி சுபங்கள் நடக்கின்ற காலகட்டம். ஆக திருமண முயற்சிகள் மேற்கொள்ளலாம். திருமணத்திற்கான அற்புதமான காலகட்டம். புத்திரபாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகள் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்குங்க இந்த காதல், இந்த லவ் பண்ணுற விஷயங்களில் ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் தடையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதிலெல்லாம் ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக காதல் வெற்றியினை எட்டக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நீங்கள் வயதான ரிஷப ராசியை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேச ராசியை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நல்ல மன மகிழ்வு பெறுவீர்கள். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நல்ல ஏற்றம் பெறுவீர்கள். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது. ஆக பிள்ளைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது இன்னும் நல்லது. இன்னும் நல்ல மேன்மையை அது பெற்றுக் கொடுக்கும். அதேபோல் உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதேபோல் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாதவங்க, ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு நல்ல வேலைக்காக எனக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள், உத்தியோக அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கையில் பணம் வருதுங்க, போகிறதே தெரியலைங்க. என்ன வருமானம் வந்தாலும் விரயம்.
விரயம் அப்படின்னு இருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் கையில் 4 காசு சேமிக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது வந்து ஒரு நல்ல குட் பீரியட். வருமானத்திற்கான அமைப்புகள் இருக்கிற காலகட்டம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நன்றாக பயன்படுத்திக்கிடணும். ஏன்னா 4 காசு வருமானத்திற்கான அமைப்புடைய இந்த பயிற்சிகள்லாம் நடக்கும்போதுங்க உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகளில் தான் பிற எல்லா சூழல்களும் பணத்தை சம்பாதிப்பதற்காக அமையும். உதாரணத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ஏதேனும் ஒரு நன்மை நடைபெறும். சரிங்களா? அப்போ வருமானத்தின் அளவை பொறுத்த மட்டிலும் சற்றே உயர்வு பெறுகிற காலமாக இந்த காலம் அமைகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீணான ஒரு செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க, கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அனைத்திலும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது உடம்பு முடியலனா கூட டக்குன்னு போயிட்டு இப்போ மருத்துவம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மருத்துவம் கேட்டுரும். அதனால் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு கிருத்திகைக்கு உண்டு அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். கையில் இருக்கின்ற பணம் நெருக்கடிகள் இல்லை யாருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த பண நெருக்கடியெல்லாம் தாண்டி நீங்கள் உதவி புரிகின்ற ஒரு காலகட்டமாக அமையும். அல்லது உங்களுடைய பண சுமை குறையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ எக்கனாமிக்கலாக இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் விலகிடும். அதில் நீங்கள் நல்ல மகிழ்ச்சி கொண்டுக்கிட வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் குடும்ப உறவுகளோடு இருந்த அந்த கசப்புக்கள் விலகக்கூடிய காலகட்டம். உண்மைகளை உணர்ந்து உறவுகள் இணையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்த மட்டிலும் பணப்புழக்கமாக சிறந்த அமையும். 4 காசு கையில் சேமிப்பீர்கள். பேங்க் பேலன்ஸ் சற்று இன்க்ரீஸ் ஆகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு மிகுந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் ஒரு 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 அற்புதமான காலகட்டம் ஃபார் ஏர்னிங்ஸ். வருமானத்திற்கு நீங்கள் என்ன அமைப்புகளில் இருந்தாலும் சரி, என்ன குறைவான அமைப்புகளில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் வழக்கத்தை விட சற்றே வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் போய் நம்ம கடுமையாக உழைக்கணும், உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற லாபங்களை பெறணுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதற்கு ஏற்றாற் போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்முறையிலையும் அமையக்கூடியது மாதிரியான அமைப்புகள்லாம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களை நம்பி இருப்பவர்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள், அல்லது உங்களை நம்பி வருபவர்களுக்கு நீங்கள் உயிரை கொடுத்தேனும் ஒரு நல்ல அமைப்புகளில் ஒரு வெற்றிகளை பெற்று தருவீர்கள். அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக பிறரின் நம்பிக்கையில் நீங்கள் அமைவீர்கள். அதே போல் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும், நோய் தொந்தரவுகளின் வீரியம் குறையும். ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு வருமானம்லாம் வரும். அதை வச்சு கடனை அப்படியே ஓரளவுக்கு சரிச்சிருவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலம் ஒருவரை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாலினத்தவர் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய காதலர் காதலி இவர்களை பற்றி எல்லாம் அதிக அளவில் புரிந்து கொள்வதற்கான அந்த புரிதல் திறன், அந்த ஸ்பேஸ், அந்த இடம் கிடைக்கும், அந்த பழகக்கூடிய இடம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியலும் 2 விஷயம் தாங்க. வீண் செலவுகளை செய்யாதீங்க, கொஞ்சம் இழுத்து பிடிங்க. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஏற்றம் தான். சரி, கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பெருசாக சொல்கிற அளவுக்கு கவனம் இல்லை. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இதை பண்ணி கொடுத்துட்றேன் அதை பண்ணி கொடுத்துட்றேன் வாக்கு கொடுக்காம இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. ஆக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த குருவினுடைய பெயர்ச்சி ஒரு ஆக சிறந்த ஏற்றத்திற்கான பயிற்சி அப்படிங்கிறத உணர்ந்து அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 10%, அதிகபட்சமே 10% தான், 5லேருந்து 10%. அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது. இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார், என்ன தசா புக்தி போகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சார்ட், உங்கள் சுயஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள்
ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர். யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள், சரிங்களா? அதை மனதில் வச்சுக்கணும். ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.